ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், புளியும் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ உருண்டை பண்ணுறதுக்கு நான் ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டுருக்கேன். பருப்பு ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வச்சா போதும். ஊற வச்சுட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஜாரில் ஆட் பண்ணுறேன். இது கூடவே நான் 3லேருந்து 4 வத்தல் ஆட் பண்ணுறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் கோஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு நான் இந்த கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டுருக்கேன். இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு கொஞ்சம் ஆயில் தாராளமாக ஊற்றணும். நம்ம காரக்குழம்புக்கெலாம் கொஞ்சம் அதிகமாக தான் ஆயில் ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். அது கூடவே கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம், அப்புறமா பூண்டு இடித்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை தோல் உரித்து அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு பூண்டு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கறி லீவ்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ திரும்பியும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதை நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ அரைச்சதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ இது கூட நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஒரு ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா ஃபைனாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன், கொஞ்சமாக மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பட்டாணி பருப்பும் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, கடலை பருப்பும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த பருப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ கடலை பருப்பு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஆனியன் எல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் குட்டி குட்டியாக தான் உருண்டை பிடிக்கிறேன். இந்த அளவுக்கு தான் பிடிக்கிறேன் பாருங்கள். சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சா தான் நம்ம வேகும். இதை ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக பிடிச்சிங்கன்னா உருண்டை உடஞ்சி போயிடும். ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்கன்னா உருண்டை ஹார்டாகிடும். அதனால கொஞ்சம் நம்ம ப்ரெஷரை பார்த்து கொடுத்து உருண்டை பிடிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். சில பேர் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுப்பாங்க, சில பேர் ஃப்ரை பண்ணி கூட போடுவாங்க, சில பேர் குழம்புல அப்படியே கொதிக்கும் போது குழம்புல போடுவாங்க. நம்ம குழம்பு கொதிக்கும் போது அப்படியே தான் போட போகிறோம். அதனால இந்த மாதிரி பண்ணும்போது உருண்டை உடஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால
நம்ம உருண்டை பிடிக்கும் போது நம்ம வந்து பார்த்து உருண்டை பிடிக்கணும். நம்ம சின்னதாக உருண்டை பிடிச்சோன்னா தான் உப்பு காரம் எல்லாமே குழம்புல உள்ள உப்பு காரம் எல்லாமே இந்த உருண்டையில் வந்து இறங்கும். ரொம்ப பெருசாக பிடிச்சோன்னா வெளியில் மட்டும் அந்த குழம்பு இருக்கும், உள்ளே வந்து உப்பு காரம் இறங்காமல் நல்லா இருக்காது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக நான் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. அதுக்குள்ளே வெங்காயம் வந்து வதங்கினதும் நான் வந்து தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ வந்து நான் வந்து இதில் பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறேன். மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். அது கூடவே குழம்பு மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். தென் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா அது வந்து கொதிக்கணும். புளியோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போய் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா கொதித்து கட்டியாயிடுச்சு. புளி தண்ணி எல்லாமே கட்டியாயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயும் பூண்டையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ஏதாவது பத்தலை அப்படின்னா போடலாம். இப்போ வந்து அது கூடவே நான் கொஞ்சமாக மல்லி இலையும் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருந்ததுனால உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு வந்து இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். இப்படி கொதி நல்ல பபிள்ஸ் வரும்போது நம்ம வந்து உருண்டையெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒன்றா இதில் போடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு உருண்டையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக உள்ளே ஆட் பண்ணிடலாம். உருண்டையை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டி வச்சு ரொம்ப கலந்துடக்கூடாது. இந்த மாதிரி குழம்பு வந்து அந்த உருண்டை எல்லா மேலேயும் படுற மாதிரி நம்ம கோட் பண்ணி விட்டால் போதும். ரொம்ப அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இல்லைன்னா அந்த உருண்டை வந்து உடஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து நல்லா சிம்மில் வச்சு நம்ம மூடி போட்டு அந்த உருண்டையை வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எப்போதுமே சாம்பார் ரசம் வைக்கிறதுக்கு ஒரு நாள் இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.